என்னடா சொல்கிற? இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? ஒரு வார்த்தை கூட சொல்லலை ரெண்டு பேரும். அப்படியே இருந்துட்டீங்க என்று சொல்லக்கூடாதுன்னா இப்போ நானாக கேட்கவும் சொல்கிறேன். என்னடா பவி ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு. பத்தியா இல்லைன்னா சொல்லாமல் அப்படியே மூடி மறைச்சிடுவேன். ரெண்டு பேரும் சரியான ஆள்டா. நல்லா கூட்டு சேர்ந்துருக்கீங்க. அப்படிலாம் இல்லை மீனா, சொல்லலாம் தான் நினைச்சேன். அப்புறம் உன்ட்ட சொல்லி என்ன ஆக போகுது சொல்லு. அதோட நீ அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டீங்கன்னா, நீ சரியான ஆள், நல்லா பேசுவே, திடீர்னு அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? இந்த அக்கா மேலே அவ்வளோ நம்பிக்கை உனக்கு? நம்பிக்கை இல்லைன்னு அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் ஒரு ஃப்ளோவில் அம்மா வாட்டுக்கு பாசமாக பேச்சுனா நீ வாட்டுக்கு புலம்பிடுவேன். பாருடா, அண்ணன் தங்கச்சிம்மா சேர்ந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க. ஒரு மூச்சு விடலையே. இங்கே இருந்திருந்தா எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அங்கே போயிருந்தீங்கல்ல, அதனால தான் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆமாம், நீ என்னமோ ஃபோனு கையுமா திரியிற. முன்னெல்லாம் ஃபோனை வச்சுட்டு எனக்கு என்னன்னு எங்கே வேணாலும் போவேன். இப்போ அப்படிலாம் இல்லை. ஃபோனு பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. கையிலே வச்சுக்கிட்டுறேன். ஓ மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. என்னடா அது அதிசயமா அக்கான்லாம் சொல்கிற? வாடி போடி மீனன் தானே கூப்பிடுவேன். இப்போ என்ன அக்கான்னு சொல்கிற? இதுலேருந்தே தெரியுதா ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது. சொல்லு பரவாயில்ல. அதெல்லாம் நான் நேரம் வரும்போது சொல்கிறேன். இப்போ பவி கல்யாணத்தை பார்க்கலாம். உனக்கையும் ஒழுங்காக பேசலையா? எங்கேடா எப்போயும் என்னை பார்த்தோன்னே எப்படி பேசுவா, எவ்வளோ சந்தோஷமாக இருப்பா. இப்போ போய் நின்னா வாக்கா அப்படின்னு ஒரே வார்த்தையோடு முடிச்சுட்டா. அப்புறம் நான் ஏதாச்சும் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறா, அவ்வளோதான். மற்றபடி பேச மாட்டேங்கிறா. அதனால தான் உன்னை வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டேன். பார்த்தா நீ இப்படி சொல்கிற. இப்படி நடக்கணும்னு நான் நினைக்கவே இல்லைடா. நம்ம என்ன பண்ண முடியும்? அவள்கிட்ட ஏதாச்சும் பண்ணவான்னு கேட்டால் அவள் எதுவுமே வேணாம், அது வாட்டுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறா. அப்புறம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. அவளை பார்க்கறதுக்கு நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அவள் வாட்டுக்கு கவலையாக இருந்தாலும் அவள் வாட்டுக்கு தனியாக இருக்கா. நமக்கு பார்க்கும் போதே ஒரு மாதிரியா இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் வேணா போய் பேசி பார்க்கட்டா? வேணாம் மறுபடியும் பேசாத. இன்னும் 2 நாளில் கல்யாணம். இனிமேல் பேசி என்ன ஆக போகுது? நாளைக்கு எல்லாரும் மண்டபத்துக்கு போகணும்ல. ஆமாம், போக தான் வேணும். இனிமேல் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரி வீடு, நல்ல பையனாக இருந்தால் நல்லது தானே. அப்பா கூட சொன்னாங்க ரொம்ப நல்ல குடும்பமா. அதனால் ஒன்றும் இல்லை. அவள் கஷ்டம்லாம் பட மாட்டா. நல்லா சந்தோஷமாக தான் இருப்பா. நீ எதையும் நினச்சி கவலைப்படாத. நான் கவலைப்படுறதுல என்ன இருக்குது? அவள் பாவம் இல்லை, அதே தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். வேற வழியே இல்லையா? எதுவுமே பண்ண முடியாதா? அம்மாவை வேணா உசுப்பேத்தி விட்டா, அதனால ஏதாச்சும் முடிஞ்சா பண்ணோம். சும்மாவே அது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு கொண்டு வந்து எப்படா நிப்பாட்டுவோம்னு யோசிச்சுட்டு இருக்கு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஏதாச்சும் பண்ணும். இருந்தாலும் சித்தி நிலைமை யோசிச்சு பார்க்கணும்ல. பாவம் தானே, எவ்வளோ செலவு பண்ணி இது பண்ணியிருக்காங்க. பாவமாக தான் இருக்குது. என் தங்கச்சி நிலைமையை யோசிச்சு பார்க்கணும்ல. காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அதுக்காண்டி அப்போ அம்மா வந்தால் ஏதாச்சும் பண்ணிடலாமா? பண்ணலாம் தான். அது நேரம் வந்திருக்கணுமே. இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு தெரியுமே. இன்னும் வரக்கணுமே. அதிசயமாக இருக்குது. அம்மா எதுவும் நமக்கு தெரியாமல் திருத்திருச்சா? யார் நம்ம அம்மாவா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது கெட்டதெல்லாம் இல்லை. இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமையலையே அப்படின்னு தான். மற்றபடி அம்மாவெல்லாம் நீ குறை சொல்லாத. அடி பாவி, இவ்வளோ நேரம் அம்மாவை நீனு சேர்ந்ததே குறை சொன்னேன். பத்தியா கொஞ்சம் நேரத்தில் மாறிட்டேன். இதுக்குதே உன்ட்ட நான் எந்த உண்மையும் சொல்லலை. இப்போ வேற உன்ட்ட சொல்லிவிட்டேனே. நீ சரியான கலக முட்டி போலையே. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. எந்த விஷயத்த சொல்லணும் எந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? தெரிஞ்சா சரிதான், சொல்லிட்டு இனிமே என்ன பண்றது? இந்த அக்காவை பார்த்தா உனக்கு இதாக இருக்கு. அது சரி, என் மருமக பிள்ளை என்ன பண்றேன்? என்ன சொல்றேன்? மருமக பிள்ளை என்னத்த சொல்ல போகிறாங்க? மாமா ஒரு நாள் வந்து பழம் வாங்கி கொடுத்துட்டு போனார் எனக்கு. அதுக்கப்புறம் ஆளையும் காணோம், பேரையும் காணோம், அட்ரஸையும் காணோம், எதையுமே காணோம் அப்படின்னு சொல்லுது. அப்படியா சொன்னாப்புல? ஆமாடா. இது என்ன மாமா, எனக்கு மாமா சரியில்லையே, நான் வேற மாமா வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. வாங்குவீங்க. ஏன் வாங்க மாட்டீங்க? என் மருமக பிள்ளைக்கு எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். வெளியில் வரட்டும், அப்போ பார்த்துக்கிறேன். இப்போ வாங்கி கொடுத்தாலும் எல்லாத்தையும் நீ தானே இப்போ அனுபவிப்பேன். ஆனால் என் பிள்ளை வெளியில் வந்தோடனே நான் எல்லாத்தையும் பார்த்து செய்வேன். அப்புறம் ஓம்பாடு உன் மருமக பிள்ளை பாடாச்சு. எது கேட்டாலும் ஒன்றை பற்றி விட்டுருவேன். நானாக வாங்கி கொடுக்க மாட்டேன். எதாக இருந்தாலும் நீந்தே வாங்கி கொடுக்கணும். பிள்ளை உங்கள்கிட்ட பிள்ளை தானே? ஆமாம், பிள்ளை எங்களுக்கு தான் சொந்தம். அது ஊருக்கே தெரியுமே. எதாக இருந்தாலும் நான் தான் செய்வேன். நானே செய்வேன். நீ ஒன்றும் வாங்கி கொடுக்குறனால நான் ஒத்துக்க மாட்டேன். எதாக இருந்தாலும் என்னட்ட கேட்கும் என் பிள்ளை. பார்க்குறேன்டா. எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன். ஒரு 5 வயசு வரைக்கும் வாங்கி கொடுப்பியாடா? அதுக்கப்புறம் ஓடுற அவங்க வீட்டுக்கு விரட்ட மாட்டேன். நான் இதுக்கு விரட்ட போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் நான் விரட்ட மாட்டேன். உன்னை மாதிரி நினச்சியோ? அவனுக்கு கல்யாணமே ஆனாலும் அவளோ கல்யாணமே ஆனாலும் எனக்கு செல்ல பிள்ளை தான். எப்போவுமே எது கேட்டாலும் நான் செய்வேன். இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பார்க்குறேன்டா. பார்க்க தானே போகிறேன். பாரு நல்லா பாரு. நீ பார்க்க தானே போற. என் மருமக பிள்ளையை எப்படி வளர்க்குறேன், எப்படி படிக்க வைக்கிறேன், எப்படி கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு பாரு. அது சரிதான். நீ சொல்கிற பார்த்தா செல்லம் கொடுத்தே கெடுத்து வச்சிருவ போலையே. எங்கே செல்லம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், எங்கே கண்டிக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க. குழந்தைய பெற்று கொடுக்குற வேலையை மட்டும் பாருங்க. என்னடா இந்த பேச்சு பேசுகிற? இப்போவே அக்காவை கண்டுக்க மாட்டேங்கிற. குழந்தை பிறந்துச்சுன்னா அப்படிதான் போலையே. குழந்தை பிறந்தோன்னு வாங்கிட்டு எனக்கு என்னன்னு போயிடுவே போலையே. அக்காவை அம்போன்னு விட்டுட்டு.
ஆமா, அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேலை? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் பவிக்கு குழந்தை பிறந்தா? அதையும் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். நீங்க அக்கா தங்கச்சி என்னமோ பண்ணுங்க. பவி என்னோட தங்கச்சி தானே, நான் தானே தாய்மாமே, நான் தான் எல்லாம் செய்வேன். அதுக்காக விட்டு கொடுத்துட முடியுமா? வேற வேற வயிற்றுல தானே பிறந்தோம். ஆனா அண்ணன் தங்கச்சிங்கிறது மாறாதுல்ல. பரவாயில்லடா, கல்யாணத்துக்கு அப்புறம் மாறாமல் இருந்தால் சரிதான், மாறிடாத. அப்படிலாம் மாற மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் மாறினாலும் முழுசா அவ மாறுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாறுவேன். அப்படிலாம் மாற வைக்கிற பொண்ணுலாம் இல்லை, நல்ல பொண்ணு. பொண்ணுலாம் செலக்ட் பண்ணிட்ட, அக்காட்டதையும் காமிக்க மாட்டேங்கிற. பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு பொத்தி பொத்தி வைக்கிறேன்னு. உனக்கிட்ட காமிக்காமலா? பவி கல்யாணம் முடிக்கட்டும், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீ தான் கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னோட நாத்தனார் எனக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டா பேசுனா யோசிக்கலாம். இந்த சண்டைக்கு வருவான்னு பார்க்குறியா? அவள் அந்த மாதிரிலாம் வரமாட்டா. அவள் பவியோட ஃப்ரெண்டு. ஓ, கதை அப்படி போகுதா? இப்போதான் ஒன்னொன்னா வெளியில வருது. கூட்டு கலவாணியலா? உங்க ரெண்டு பேரும் காணும். இங்க வீடு பூரா அலசிக்கிட்டு இருக்கீங்க, இங்க வந்து சாவகாசமா டீ குடிச்சிட்டு இருக்க. இப்ப மணி எத்தனை மீனா? இந்த நேரத்துல டீ குடிச்சா அப்புறம் நீ எப்ப சாப்பிட்டு மாத்திரை போட்டது கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லையே. அம்மாக்கு மூக்கு வேர்த்துருச்சு, வந்துருச்சு. ஆமாடா, எனக்கு மூக்கு வெறுத்து வேண்டாம் வருவேன். வீட்டுல அங்க நான் டீ போட்டு வச்சுக்கிட்டு காணம் தேடுறேன், இங்க வந்து சாவகாசமா உட்காந்துருக்கீங்க. இதே பழப்பா போச்சு. கல்யாணத்துக்கு 7 நாள் முன்னாடியே வந்துருங்க. இப்ப எதுக்கு மீனா வந்த? நீ கல்யாணம் அன்னைக்கு தானே உன்னை காலையில வாங்கினேன். நான் தான் வர சொன்னேன். இப்போ அதுக்கு என்னம்மா? தெரியும்டா, இந்த வேலை உன்னோட வேலைன்னு தெரியும். இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ நல்லா தானே பாப்ப. இப்போ எதுக்குமா அவனை திட்டிக்கிட்டு இருக்க? அவன் வர சொன்னேன், ஆமாம் வந்தேன். அவன் வர சொல்லனாலும் நான் வந்திருப்பேன். அதுக்கு என்ன பிரச்சனை? இப்போ எங்கள் மாமியாரே 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு கல்யாணம் முடிஞ்சு 2-3 நாள் கழிச்சு வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. அவங்களே ஒன்றும் சொல்லலை. நீ எதுக்கு சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்க? நான் இங்கே வர்றது பிடிக்கல. இதுவே நம்ம வீட்டில் இருந்திருந்தா இருமான்னு சொல்லியிருப்பீல்ல. இங்கே சித்தி வீட்டுக்கு வந்ததுக்கு உனக்கு பிடிக்கல. நான் இங்கே என்ன வேலை வெட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்? சும்மா தானே உட்காந்துருக்கேன். அவங்க எந்த வேலையும் என்று சொல்லலை. நான் வாட்டுக்கு அவனேன்னு உட்காந்துருக்கேன். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? நான் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? என் தம்பியை தங்கச்சியெல்லாம் பார்க்க வரக்கூடாதா? ஆமாடி, இந்த அம்மா பாவம் தனியா கிடந்து வேலை பார்க்கறேனே, கூட மாட ஒத்தாசை பண்ணுவோம்னா இல்லை, நீ வந்து உட்காந்துருவேன். என்ன வேலை பார்க்குற நீ? காஃபி போட்டிருக்க, அதானே வேலை. காஃபி போட்ட பாத்திரம் கழுவணும். நீ போட்டு வை, அவள் வந்து சாயங்காலம் கழுவிப்பா. அப்புறம் சாப்பாடுலாம் செய்ய வேணாமா? காலையில டிஃபன் எப்படி? இல்லை வேணாம். சித்தி இங்கே இட்லி ஊற்றுறோம்னு சொன்னாங்க. இட்லி ஊற்றி சாம்பார் சட்னி வைக்கிறோம்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். நீனு இங்கேயே சாப்பிட வந்துடும். உன்னை கூப்பிட சொன்னாங்க, நான் தான் மறந்துட்டேன். அப்புறம் நீ தனியாக சாப்பாடு செய்கிற ஒரு ஆள் கண்டி? ஆமா, கல்யாணத்துக்கு 7 நாள் முன்னாடியே வந்து சாப்பிட்டுட்டு கிடங்க. நல்லாவா இருக்கு? என்னமோ ஊரா வீட்டு கல்யாணத்தில் போய் 7 நாளைக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்ட மாதிரி கூப்பிடுற. நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம வீட்டில் கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடியே விருந்து தானே, எல்லாரும் ஒன்றா தானே உட்காந்து சாப்பிடணும். நீந்தே தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு வேணான்னா நீ போ. நான் சொல்றது எந்த விஷயத்திலும் கேட்கக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன? வேணுக்குனே தானே பண்ணுவீங்க. வீம்பு பண்றதுக்குனே இருக்கீங்க. அதுக்கு தானே அவளையும் வர சொன்னேன். 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், என்னை டென்ஷன் பண்ணலான்னு. அந்த மனுஷன் என்னன்னா, காலையில போறவர் சாயங்காலம் வீட்டுக்கு வராரு. கேட்டா கல்யாண வேலை பார்த்துக்கு திரும்புறாரு. என்னமோ தாம்பத்த பொண்ணுக்கு கல்யாணம் மாதிரில பண்றாரு. 3 பேர் கூட்டு சேர்ந்தே பண்றீங்க. நான் மட்டும் தனியா தனிமரம் மாதிரி நிக்கிறேன். இந்த அம்மா பாவமே ஒத்தாசை பண்ணுவோமே அப்படிலாம் இல்லை. நீங்க வாட்டுக்கு சோறு கண்ட இடமே சொக்கம் வந்து படுத்துட்டீங்க. என்னம்மா பண்றது? பவிக்கு அப்படிப்பட்ட கல்யாணம் நடக்க போதில்ல. மாப்பிள்ளை சூப்பரானவர் தெரியுமா? தங்கம்பத்தை வரான். காசு பண்ணாலும் நிறைய இருக்கான். எதுவுமே வேணாம் சொல்லியிருக்காங்கன்னா உனக்கே தெரிஞ்சிருக்கும்ல. ஆமா ஆமா, அதே ஊருக்கே தெரியுதுல. அதுக்கு என்னப்ப? அதுக்கு நான் என்ன பண்றது? ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா எதுவும் முடியலையே. என்னம்மா பண்ணலான்னு நினச்ச? ஒன்றும் இல்லை, என் வீதி நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்க சாப்பிட வரலையா? நல்லா இங்கேயே சாப்பிடுங்க, நைட்டுக்கெல்லாம் வந்துடாதீங்க. நீ வேற இன்னைக்கு சந்தையில் சித்தி மத்தியானம் போய் மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கு. எனக்கு சித்தி வைக்கிற மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியாது. நான் மதியத்துக்கும் வரமாட்டேன், நைட்டுக்கும் வரமாட்டேன். நாளைக்கெல்லாம் மண்டபத்துக்கு போயிடுவோம். அப்புறம் எப்படி நான் உன் கையால் சாப்பிட போகிறேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் 2 நாள் பழைய குழம்புலாம் கிடக்கும். அதெல்லாம் ஊற்றி காலி பண்ணிட்டு அப்புறமா தான் நான் வீட்டுக்கு போவேன். நான் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாத. பேசுவியடி? பேச மாட்டேன். ஏன் பேசுவ? குழந்தை பிறக்கும்ல, அப்போ யார் பார்க்குறேன்னு வந்து பார்க்குறேன். யாரும் பார்க்க வேணாம். எங்கள் மாமியை பார்த்துக்குவாங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு இப்போவே தெரிஞ்சிச்சு. சும்மா திட்டுவாங்க தான், அதை அவங்க கோணம். அதுக்காண்டி பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க முன்னமே சொல்லிட்டாங்க, குழந்தை பிறந்தாலும் நானே பார்த்துப்பேன், உங்கள் வீட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டோம்னு. எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. அப்புறம் என்ன உனக்கு? சரி, அப்போ உங்கள் மாமியாவே நல்லா பிடிச்சி வச்சுக்க. எதுக்கும் எங்களை கூப்பிட்றாத. சீர் செய்யணும் அது செய்யணும்னு கூப்பிடுவீல்ல, அப்போ இருக்கு வருவோம் நல்லா. சீர் செய்யறதுலாம் இருக்குமா நீ பேசிக்கிட்டு இருக்க? மாமன் சீர் நான் செய்வேன். நீ சொல்றியோ சொல்லலையோ நான் செய்வேன். அவ சொல்றாளோ சொல்லலையோ நான் போய் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்துடுவேன். இதுல எல்லாம் நீ தலைவிடுற வேலை வச்சுக்காத. போ, உனக்கு இட்லி ஊற்றணும்னு சொன்னியில்ல, போய் ஊற்றி நல்லா சட்னி வச்சு, சட்னி வைப்பியோ கறிக்குழம்பு வச்சியோ எதை வச்சோ சாப்பிடு. ஆமாம், இவங்க சொல்லிதான் நாங்கள் சாப்பிட்றாங்க, எங்களுக்கு தெரியும். சொன்ன யாரு கேட்குறது? அம்மா நம்மள சண்டையில் கிளம்பே வந்திருக்குமா? இங்கே வந்தா பொறுக்க மாட்டேங்குதே, பொறுமை தள்ளிட்டு போகுது. பாவம், அப்பா எத்தனை வருஷம் எப்படிதான் கூட இருந்தாரோ நினைச்சாலே பாவமா இருக்கு. என்னடா பண்ணுறது? யார் யாருக்கு என்ன அமைஞ்சிருக்கோ அதான். மாமாவை இப்படிதான் பேசுவாரா? அவர் ஏன் வரல? என்ன வரல? எப்போ வருவாரு?
மாமா நாளைக்கு நைட்டு தான் வருவார். அவர் இப்பெல்லாம் பேச மாட்டார்டா, புள்ள பிச்சு. எங்கள் அத்தை தான் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க தெரியுமா? நீ பேசும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன் அவளை எவ்வளோ மாறிட்டாங்கன்னு. பரவாயில்ல, நல்ல வேலை, அவங்க நல்லா பார்த்துக்கிட்டா போதும், அதுவே சந்தோஷம் தான். முன்னாடி தான் உன்னை பற்றி கவலையாக இருந்துச்சு, உங்கள் மாமியார் இப்படி பேசுவாங்களே குழந்தை இல்லைன்னு. இப்போ தான் எல்லாம் மாறிடுச்சுல, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நல்லது நடந்தால் சரிதான், பவிக்கு நல்லது நடந்தால் நல்லாயிருக்கும். பேசி பேசி என்ன ஆக போகுது விடு. அண்ணா உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யார் வந்திருக்கா? என்னை பார்க்குறதுக்கு யாரும் ஒன்றும் வர வேணாம். உன்னையவே நான் ரூம்குள்ளே விட்டது தப்பு, கெஞ்சிக்கிட்டே கிடக்குறியா அப்படின்னு விட்டேன். அதனால நீ எல்லாரையும் வர சொல்லுவியா? நான்லாம் யாரும் பார்க்க விரும்பலை. சும்மா வந்துக்கிட்டு கல்யாண மாப்பிள்ளன்னு ஊர் பூரா வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு நான் என்ன ஷோகேஸ் பொம்மையா? ஊரில் உள்ள யாரும் உன்னை பார்க்க வரல, அவங்க வந்தாலும் நான் உன்னை விடுவேனா? என்னென்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான். எனக்கு தெரிஞ்சவங்களா? எனக்கு தெரிஞ்சவங்க யார் இப்போ என்னை பார்க்க வர்றது? ஒருவேளை பவியை எதுவும் வர சொன்னியா? இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத பிரீத்தி, இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கல, எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இப்போ எதுக்கு அவளை வர சொன்னேன்? ரொம்ப தான் உனக்கு அறிவு வேலை செய்யுது. இந்த நேரத்தில் பவியை கூட்டிகிட்டு வர முடியுமா? இன்னும் 2 நாளில் அதெல்லாம் பவியெல்லாம் நான் கூட்டிகிட்டு வரல. பவியை நான் எப்படி கூட்டிகிட்டு வரது? கீழே ஆளுகளாம் நிற்கிறாங்க. பவி இல்லை, வேற ஒருத்தர் வந்திருக்காங்க. உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க, உனக்கு க்ளோஸ் ஆனவங்க தான். யார் வந்திருக்காங்கன்னு அங்கே திரும்பி பாரு, உனக்கே தெரியும். என்னமோ சொல்ல வந்தால் ரொம்ப சண்டைக்கு வேற என்னமோ ஊரில் உள்ளவங்களை கூட்டி அந்த மாதிரி. விடு பிரீத்தி, அவன் சிச்சுவேஷன் அப்படி, விடு, திட்டாத. டே நவீனு, நீ எப்படிடா இங்கே? எப்படிடா வந்த? என் வீடு எப்படிடா தெரியும்? என்னடா சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? ஆமாம், நீங்கள் அப்படியே ஃபோன் அடித்தா ஃபோன் எடுத்துட்டீங்கல்ல. உனக்கு எத்தனை தடவை தான்டா ஃபோன் பண்ணுறது? ஃபோன் எடுத்தால் ஃபோனே எடுக்கிறது இல்லை, சைலண்டில் போட்டு வச்சிருக்கியா? ஆமாம் மச்சான், சைலண்டில் போட்டேன், அதோட மறந்துட்டேன். ரொம்ப தடவை ஃபோன் பண்ணியா? நீங்கள் மட்டும் இல்லை, யார் அடித்தாலும் இப்படி தான், பேசுறது கூட இல்லை. அப்புறம் எப்படி ஃபோன் எடுத்து பேசுவாங்க? டே நவீனு, என்னடா அது? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, என்ன போனாது? கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்ல கூட இல்லை, திடீர்னு என்ன பண்ணிட்டீங்க? ஒரு வார்த்தை சொல்லலையே. இல்லை பிரீத்தி, திடீர்னு நடந்தது, யாருக்குமே சொல்ல முடியல. சாரி, அதுக்கு தான் மறுபடியும் பிரவீனுக்கு ஃபோன் பண்ணோம், அவர் எடுக்கவே இல்லை. இவரை பார்க்கலான்னு வீட்டில் எல்லாரும் கூப்பிட்டாங்க, கூட்டிகிட்டு போனேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஜாதகத்தை பார்த்தா நல்லா இல்லை, தோஷம் இருக்குது, திடீர்னு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் யாருக்குமே சொல்லாமல் சிம்பிளாக வச்சு பண்ணிட்டோம். இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் சொல்லாமல் பண்ணுவேண்ணா. ஏண்டா மச்சான், ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. நானும் உனக்கு 2 நாளாக ஃபோன் அடிக்கிறேன்டா, நீ வந்ததுலேருந்து ஒரு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற. சரி என்னாச்சும் ஏதாச்சும் தான். அதுக்கப்புறம் பிரீத்தி கடுத்தி அவள் தான் அப்புறம் நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். அதோட நான் கிளம்பி வந்துட்டேன். சாரி மச்சான், கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட முடியல, அவசரத்தில் கல்யாணம், யாருக்குமே சொல்லலை, சும்மா வீட்டாளுங்க மட்டும்தான். அதோட நானும் சரி விட்டுட்டேன், இன்னொரு நாள் பார்ட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ எதுவும் கோச்சிக்காத மச்சான். இல்லடா, நான் எதுக்கு கோச்சிக்க போறேன்னு சொல்லு. நீங்க நல்லா இருந்தா போதும், கல்யாணம் நடந்தா சந்தோஷம் தான். சொல்லிட்டு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்லா இருங்க, அது போதும். எல்லாம் உங்களால் கிடச்சது தான். ஆனால் நீங்கள் 2 பேரும் சேராமல் இப்படி பிரிஞ்சு இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போனா என்ன நடக்கணுமோ அதானே நடக்கும். இன்னும் 2 நாள் அவளுக்கும் கல்யாணம், நான் 2 நாள் எனக்கும் கல்யாணம். எங்கள் அம்மா இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. எங்கள் அம்மா செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள மாரி நான் என்ன செய்ய முடியும்? அவங்க செத்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா? நம்ம மனசில் உள்ள ஆசையை மறந்துட்டு பெற்றவங்களுக்காக வாழ வேண்டியதான். நான் ஒரு வார்த்தை சொல்லி கெஞ்சி கூப்பிட்டா பவி வந்துடுவா, என்னதே இருந்தாலும் எனக்காக வந்துடுவா. ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். 2 குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தி 2 பேர் வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட அவங்க வயிற்றுச்சதே நம்ம இப்படி ஆயிட்டோமோ, நம்ம இந்த கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், கல்யாணம் பண்ணி வேஸ்ட்டாகவே போயிடும். அதனால தான் வேணாம், எல்லாத்தையும் மறந்துட்டு வாழலாம். எத்தனையோ பேர் வாழ்கிறாங்கல்ல, அதையும் பவி அடிக்கடி சொல்லுவாள். அதே தான் இப்போ நானும் சொல்கிறேன். என்ன மச்சான், நீனே அப்படி பேசுகிற? பவியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுனியடா. இப்போ எப்படி உனக்கு இப்படி பேச மனசு வருது? அதே தான் நானும் கேட்குறேன். இவன் என்னடானா இங்கே அப்படி பேசுகிறேன், பவி என்னடானா இவன் சொல்லி கொடுத்த மாதிரியே இதே டைலாக தான் அவளும் பேசுகிறா. நம்ம யாருக்காண்டி பேச முடியும்? நீங்கள் 2 தனித்தனியாக தெரிஞ்சால் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா? அவங்க ஏதாச்சும் ஒத்துமையாக இருந்து ஏதாச்சும் சொன்னால் தானே நம்ம எதாவது செய்யலாம். நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க வாழ்க்கை என்னமோ முடிவு பண்ணட்டும், நானும் விட்டுட்டேன். இப்போ பேசுறதுலாம் இல்லை. சிவாவும் பாவம் பவிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டாரு, அவரும் அழுத்து போயிட்டாரு. ஞான் பிரவீன், பெற்றவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு நாளைக்கே ஒரு குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்களை சேர்த்துக்குவாங்க கண்டிப்பாக. அப்படிலாம் சேர்த்துக்காமலாம் யாரும் கல்யாணமாலாம் இல்லை, ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை. கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க மனசு இலகிரும். நீங்கள் ஏன் பண்ணிக்கக்கூடாது? அதை பற்றி பேசலாம்ல பவிட்ட. நீங்கள் பேசினா கண்டிப்பாக அவள் மனசு மாறிடுவா. நீங்களே பேச மாட்டோம்னு சொன்னால் அவள்கிட்ட இப்போ யார் தான் பேசுறது? அவள் பிடிவாதக்காரின்னு உங்களுக்கே தெரியும்ல.
இல்லை பூனா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவ்வளோ அப்புறம் அழுதுகிட்டே இருப்பா காலம் பூரா. அவள் காலம் பூரா அழுதா என்னால் தாங்க முடியாது. இப்போ என்ன கொஞ்ச நாள் என்னை நினச்சிக்கிட்டு இருப்பா. அப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா அந்த வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருவா. அவள் என்னை மறந்துடுவா. நானும் அதே மாதிரி தான். மனுஷங்க எல்லாருமே அதே தானே. மறக்கிறது ஜகசம் தானே. மறக்கிறது அதுக்கு தானே கடவுள் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் மைண்ட்லேயே போட்டு வச்சுக்கிட்டா வாழ்க்கை நரகமாயிரும்ல. ஆனா மச்சான் நீ நல்லா பேச ஆரம்பிச்சுட்டடா. உன் மனசுல எவ்வளவு வலி இருந்தாலும் எப்படி எங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க பத்தியா? அதான்டா என் மச்சான். அப்புறம் என்னடா நீங்க எப்படா இங்க வந்து எனக்கு கல்யாணம் நடக்குது எப்படி தெரியும்? பிரீத்தி சொன்னாலாக்கும். கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன்லாம் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போகாம இங்கே கூட்டிட்டு வந்திருக்க. என்னடா பண்ண சொல்ற? ஹனிமூன் மெதுவா போய்க்கலாம். புவி இப்போ என்னோட தானே இருக்கா. முன்னாடி என்னோட சேர மாட்டான்னு நினச்சிக்கிருந்தேன். என்னோட சேர்த்து வச்சதே நீங்க தான். உங்க கல்யாணத்தை பார்க்காம இருப்பேனா? யாரோட வேணா கல்யாணம் இருக்கணும். ஆனால் கல்யாணத்தை நான் பார்ப்பேன்ல. உன் கல்யாணத்தையும் பார்ப்பேன், என் பவி கல்யாணத்தையும் பார்ப்பேன். ஆமாம், 2 பேர் கல்யாணத்தையும் பார்க்கலான்னு தான் நாங்கள் வந்தோம். ஹனிமூன் தான் இப்போ ரொம்ப முக்கியமாக. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் மெதுவாக நடக்கட்டும். எது நடக்கணுமோ அது அப்பப்போ நடக்கும். இப்போ என்ன பவி வீட்டுக்கு போறீங்களா? இல்லை மச்சான் இப்போதைக்கு போகல. உன் கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பவியை போய் பார்த்துட்டு வரலாம். பாவண்டா பவி. அவள்கிட்ட எதுவும் பழசை போட்டு கிளறாதீங்க. சும்மா பார்த்துட்டு என்னதானே பார்த்துட்டு பேசாமல் வந்துடுங்க. அவள்கிட்ட போய் என்னை பற்றிலாம் பேசாதீங்க சரியா? அவள் ஏற்கனவே மனசு உடைஞ்சு போய் இருப்பா. யார்ட்டையும் பேசுறது கூட இல்லைன்னு நினைக்கிறேன். வேணாம், நான் ஃபோன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. நானும் ஃபோன் பண்ணலை, அவளும் பண்ணலை. வேணாம், எதுக்கு? சேராத போது ஃபோன் பண்ணி மட்டும் என்ன ஆக போகுது? ஃபோன் பண்ணி பேசினா இன்னும் கஷ்டம்தான் அதிகமாகும். அவள் கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தாங்கடா. எப்படி இருக்கான்னு பார்க்கணும். இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு எதுக்கு ஆசையே இல்லாத மாதிரி 2 பேரும் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. நீனும் அப்படி தானே பூவனா இருந்த. ஒரு மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு நவீன்டையும் சொல்லாமல் வீட்லேயும் சொல்லாமல் வீட்டோட சந்தோஷத்துக்காக தானே எல்லாத்தையும் பண்ணினேன். அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணுறாங்க. ஆமாம் பிரீத்தி, அதுவும் கரெக்டு தான். நானும் என்னோடய ஃபேமிலிக்காக தான் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணேன். நம்ம மனசில் வசூல்ல ஆசையெல்லாம் மறைச்சேன். அதே மாதிரி தான் இப்போ உங்களும் பண்ணுறாங்க. நமக்கு நடக்கும்போது அது கரெக்டுன்னு தோணுது, மற்றவங்களுக்கு நடக்கும்போது அது தப்புன்னு தெரியுது. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் நல்லது கெட்டது எல்லாமே. சரி புவி, நவீனை கூட்டிகிட்டு வா. அம்மா சாப்பாடு செஞ்சுருப்பாங்க, போய் சாப்பிட்லாம். மச்சான்னு வரட்டும். மச்சான் இல்லாமலா? யார்? பிரவீன் தானே. அவன் சாப்பிட்டு 2 நாளாச்சு. 2 நாளைக்கு 2 இட்லி தான் நின்றுருக்கேன். அவங்கெல்லாம் கூப்பிடா சாப்பிட வர மாட்டாங்க. நம்மளெல்லாம் பார்த்தா மனசில் தெரியாது. இப்போ நீங்கள் வரவும் எப்படி என்ன பேச்சு பேசியிருக்கேன். நான் 2 நாளாக ரூமுக்கு வெளியில் கதவை தட்டிக்கிட்டு அண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டே கிடந்தேன். ஒரு வார்த்தை பேசணுமே, பேசவே இல்லை. காலையில் தான் ஏதோ இறக்கப்பட்டு பாவம் முன்னியம் பார்த்து கதை திறந்துருக்காரு. அவரெல்லாம் சாப்பிட வர மாட்டார். பொண்ணு போட்டவ காமினா அதுவும் காமிக்க மாட்டேங்கிறேன். அம்மா இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க. இவன் எடுத்து எங்கே போட்டானே தெரில. பார்த்தானான்னு கூட தெரில. பொண்ணு போட்டா எதுக்குமா? அதை பார்த்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதில் ஒரு விஷயம் இருக்கு நவீன். அப்படி என்ன விஷயம் இருக்குது பிரீத்தி? புவனா, உங்களுக்கு ஒன்று நல்லா புரியுதா இல்லையா? அண்ணனுக்கும் நாளை கழிச்சு தான் கல்யாணம், பவிக்கும் நாளை கழிச்சு தான் கல்யாணம். ஒருவேளை இவங்க 2 பேரும் ஏன் பொண்ணு பையனாக இருக்கக்கூடாது? அந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்க்கணும்ல. சிவாட்ட அதை தான் சொன்னேன். அவர் சரி ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்லு, நானும் கேட்குறேன்னு சொன்னார். அதோட அவர் மறந்துட்டார் போல். இவர்கிட்ட வந்து அண்ணன்ட்ட ஃபோட்டோ கேட்டால் ஃபோட்டோவே தர மாட்டேங்குது. எங்கன்னு கேட்டு சொல்லுங்கள். ஒருவேளை பவியாக இருந்தால் நல்லது தானே? ஆமாம்ல, அதுவும் கரெக்டு தானே. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஒரே நல்ல கல்யாணம். பத்தாவதுக்கு தாளிச்சையிலையும் ஒரே நல்லதாக எடுக்க போயிருக்காங்க. எல்லாம் ஒரே நல்லதாக நடக்குது. அப்போ பொண்ணு பவியாக இருந்தால் சான்ஸ் இருக்குல்ல. ஆமாம் மச்சான், அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஃபோட்டோ பார்த்துட்டு தெரிஞ்சிடல. நீ பார்க்கவே நான் ஃபோட்டோ கூட நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை, ஃபோட்டோ அம்மா இங்கே தான் வச்சுருந்தாங்க. நான் கவரை கூட பிரித்து பார்க்கல. அப்படியே கிழிச்சு குப்பை தொட்டில் போட்டுட்டேன். பார்க்கவே பிடிக்கலையா, அதனால தான். எதுக்குன்னா இப்படி பண்ணினேன்? ஃபோட்டோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேளை பவியாக இருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்குல்ல. ஏன்னா நீ வேற. அப்போனா இதே மாதிரி பவிட்டையும் ஃபோட்டோ இருக்குல்ல. அவளும் இதே மாதிரி பண்ணியிருந்தா, பிரவீன் பண்ண மாதிரியே பண்ணியிருந்தா எப்படி தெரியும்? போங்க அங்கிட்டு. ஏன் பிரீத்தி, உங்கள் பெரியம்மாட்ட கேட்க வேண்டியதானே? யார்கிட்ட? பெரிய மாட்டையா? அதெல்லாம் இப்போ பேசி எதையும் கேட்க முடியாது. சும்மா போய் ஏதாச்சும் கேட்டாலே காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு திரியிறாங்க. இப்போ போய் நான் ஃபோட்டோ கேட்டேன், அவ்வளோதான். இனி வல்லுன்னு விழுவாங்க. கேட்டதுக்கு அண்ணன் வச்சிருக்கேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கும் தேடி இப்போல்லாம் எடுத்துட மாட்டாங்க. இருக்கிற ஒரு வழியும் அடைஞ்சு போச்சா? ஃபோட்டோ பார்த்ததுனாலாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கலாம். சரி போங்க, என்ன பண்ணுறது. சரி பிரவீன் வாங்க சாப்பிட்லாம். 2 நாளைக்கு 2 இட்லி தான் சாப்பிட்ருக்கீங்க. பிறந்த குழந்தை கூட இப்படி சாப்பிடாது. வாங்க முதல்ல. ஆமாம் மச்சான், இப்போ நீ வந்தீங்கன்னாதே நான் சாப்பிடுவேன். இல்லைன்னா வச்சுக்கவே நானும் உன்னோட சாப்பிட மாட்டேன் சரியா? நான் சாப்பிடாமலே இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு நான் வாட்டுக்கு கிளம்பிடுவேன். உனக்கு எப்படி வசதி? நல்லா சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. நான் போய் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன். இல்லை மச்சான், எனக்கு பசிக்கலடா. ஒரு மாதிரியா இருக்குது. நீங்கள் போய் சாப்பிடுங்க. அது எப்படா 2 நாளைக்கு 2 இட்லி சாப்பிட்டு பசிக்காமல் இருக்கா? நல்ல ஒரு பிரியாணி ஒரு கட்டு கட்டுவியடா. ஒரு நாளைக்கு 1 இட்லி 2 இட்லி சாப்பிட்ருக்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு கணக்குப்படி 1 இட்லி சாப்பிடணுமே. வா, நீ வந்தேன்னா நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டேன். இல்லை மச்சான்,
எதுக்கு பிரவீன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கியே? வாங்க, சாப்பாட்டு மேலே உங்கள் கோவத்தை காமிச்சு என்னென்ன புரிய நல்லா தெளிவாக தானே முடிவு எடுத்திருக்கியே குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு. அப்புறம் நீங்கள் சாப்பிடாம கிடந்தா மட்டும் சந்தோஷமாக இருப்பாங்களா? வாங்க சாப்பிடலாம். வா பிரவீன், எல்லாரும் கெஞ்சுறாங்களோ, உன் தங்கச்சிலாம் பார்த்தியா எவ்வளோ கஷ்டப்படுறா, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ சங்கடப்படுறா பார்த்தியா? வா போகலாம். எல்லாருமே என் மேலே பாசமாக தான் இருக்காங்க, நான் தான் சரியில்லை. நான் எதுக்கு தான் பிறந்தனோன்னு இருக்குடா. அப்படிலாம் பேசக்கூடாது. என்னை விடவா நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன். ஆனால் கடவுள் எப்படி எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்காரு பார்த்தியா? அந்த மாதிரி உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், அதை நம்பு. எங்கே நடக்குது. சரி வாங்க போகலாம்.